ஆமாண்ணே, அந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணுண்ணே. சரி சொல்லு. டேய், நீ எது சொன்னாலும் அண்ணன் அதுதான் சொல்லுவ, சொல்லு. அண்ணே, நீங்கள் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. என்னடா பீடிகை பலமாக இருக்கு? சரி சொல்லு. அண்ணே, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் பழக்கம் இருந்துச்சுண்ணே. பழக்கம்? ஆமாண்ணே, நாங்கள் ஒரு காலத்தில் காதலிச்சோண்ணே. ஆமாண்ணே, அவ என்னை ஏமாத்திட்டானே. ஏமாத்திட்டாளா? ஆமாண்ணே. இவ்வளோ தூரத்துக்கு காதலிச்சியாடா? ஆமாண்ணே, அந்த பேராசை பிடிச்ச பிசாசு என்னை வெறுத்துட்டானே. கேட்டா நீ பிச்சைக்காரன்னு சொல்றானே. அண்ணே, அவ குடும்பம் ஒன்றும் கோடீஸ்வர குடும்பம் கிடையாதுண்ணே. கோயிலுக்கு சேவம் பண்ற குடும்பம்ண்ணே. ஆனா அவளுக்கு தான் ஒரு கோடீஸ்வரனை கட்டணும், உடம்பெல்லாம் நகைப்பட்டு மினுக்கணும்னு ஆசைண்ணே. அண்ணே, அவ உத்தமி இல்லைண்ணே. காசுக்காக என்ன வேணா பண்ணுவானா அவ. அவளை போய் நீங்க கல்யாணம். அதான் உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட எல்லாத்தையும் கேட்கணுங்கிறது. அப்ப நான் ஏமாந்துட்டேனாடா? இதுல ஏமாறதுக்கு என்னென்ன இருக்கு? போய் 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டுவாங்கண்ணே. அந்த ஊதாரிச்சிருக்கையை கட்டினா எவனும் உருப்பிட மாட்டானே. சட்டை ஒண்ணு பண்றியா? சொல்லுங்கண்ணே, நீங்க என்ன சொல்லலாம் நான் கேட்கறேண்ணே. உன் ஃப்ரெண்டு செந்தில கூட்டு வரியா? ஆமா சக்தி, நினைச்சு பார்க்க அருவருப்பா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நீ தெரிஞ்சுனா எனக்கு போய் தான் எனக்கு புத்தி சொல்ற. அதான் இன்னும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அந்த செந்தில கூட்டு வா, அவனும் உள்ளதெல்லாம் சொல்லட்டும். எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு பொண்ணு பார்த்த ஜோசியனுக்கும் அந்த பொண்ணு குடும்பத்துக்கும் என்ன கூட்டு வரியா? அண்ணா, விடிஞ்சதும் எனக்கு வேலை அதானே. கட்டாயமா உன கூட்டு வரேண்ணே. சரி, இந்தா இதை செலவு. ஐயோ வேணாண்ணா. என்னையா உடம்பு வச்சிருக்க? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து. சரி, நான் வரேண்ணே. சரி. அந்த பையன் மயிலு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி கத்துறான் பாவா. இங்க பாருங்க, எனக்கு என்னமோ புஷ்பா புருஷன் சொன்ன மாதிரி நடக்கிறதா சரின்னு தோணுது. இனிமே அவங்க விஷயமா எந்த வேலைக்கு போக வேணாம். நாம உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்னு இருந்தா போதும். என்ன சொல்ற நீ? என்னங்க சொல்றது? கண்ணுல பாக்குறதெல்லாம் கடிச்சு குதற நினைச்சா என்னங்க அர்த்தம்? அவன் மனநிலைதான் உனக்கு தெரியுமில்ல. என்னங்க இது? இதெல்லாம் பேச்சு கிடையாதுமா? ஏங்க, பாண்டி போனதுக்கு மகாவோட ராசி தான் காரணம்னா புஷ்பா வயிறு பத்தி எரியாது? புருஷனும் பொண்டாட்டிமா சேர்ந்து பண்ற அட்டுழியத்துக்கு அளவே இல்லாம போச்சுங்க. முதல்ல நம்மள கொலகார குடும்பம்னு சொன்னாங்க. அப்புறம் பொண்ணு எடுத்த பாவத்துக்கு காம மாமனார் குடும்பம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில புஷ்பா குடும்பம் ராசி கட்ட குடும்பம். அப்படித்தானே? புஷ்பா எப்படி விட்டான்னு தெரியலையே. சும்மா அந்த பிள்ளைய கடத்திட்டு போய் அக்கிரமம் பண்ணி அதை நினைச்சு கூட பார்க்காம இப்படியா கூறுகடத்தனமா பேசுறது? மீனாட்சி, அவன் பிள்ளைய வாரி கொடுத்த இழப்புல இருக்கான், அதனால தான் அப்படி பேசுறான். சும்மா பேச்சுங்கன்னு பேசாதீங்க. தங்க ஊசினா எடுத்து கண்ணிலே குத்திக்க முடியும்? ஒரு இழப்பால எல்லாரும் எதிரினா எப்படிங்க? கோபி சரியில்லை, மலர் சரியில்லை, நீங்க சரியில்லை, புஷ்பா சரியில்லை, ஏன் இந்த குடும்பம் சரியில்லை, இந்த குடும்பத்தோட கொண்டாடுற சொந்தம் எதுவுமே சரியில்லை. ஆனா உங்க தம்பி பக்கம் எந்த தப்பும் இல்ல, அப்படித்தானே? ஏன் உங்க தம்பியை விடுங்க. தெய்வானைக்கு உங்களை பத்தியும் கோபியை பத்தியும் எதுவும் தெரியாது. எப்படி மாறி நிக்கிறா? இல்ல கோபி, எல்லார் மேலயும் வன்மத்தை காமிச்சா எப்படி? சரி, பெரியவங்க நம்ம மேல கோபம். ராகனி என்ன பண்ணா? அவளை போய் வாசல நிக்க வச்சு கண்டபடி பேச சொல்லுதுன்னா அவங்க மனசுல அப்படி என்னதான் இருக்கு? இல்ல கோபி, அவங்க பண்ண தப்ப மறைக்க நம்மள குத்தம் சொல்றாங்க. அவங்க வளர்த்த வளர்ப்பு சரியில்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல மத்தவங்க தான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நீயும் உங்க அப்பாவும் இறங்கி இறங்கி போறது
பாக்குறவங்களுக்கு அண்ணன் தம்பி பாசம் மாதிரி தெரியாது. உண்மையிலே இவங்க தான் பாண்டி சாவுக்கு காரணம். அதனாலதான் மயில் என்ன பண்ணாலும் இவங்க பொறுமையா இருக்காங்கன்னு நினைக்க தோணும். என்ன மீனாட்சி எல்லாத்தையும் எடுத்து கூட்டி பேசுற நேரம் அது? அவனுக்கு நம்ம மேல கோபம், அது தெரிஞ்ச விஷயம். நீயே சொன்னல ராகினி என்ன தப்பு பண்ணிச்சுன்னு, அதையே நான் கேக்குறேன். பரம்பு என்ன தப்பு பண்ணிச்சு? அவன் நம்ம மேல இருக்க கோபத்தை நெல்லியாண்டவன் மகன் வாண்டான்ட்டு வேற ஒரு இடத்த தேடிட்டு போனான்னா. மாமா நான் ஒன்னு சொல்றேன். சின்ன மாமா ரமேஷை வேணான்னு சொல்லி வேற மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவங்க என்னபடி ரமேஷை விட பெரிய இடமா இருந்தா என்ன பண்றது மாமா? நாளைக்கு அதையும் கெடுத்துட்டோன்ற பேர் தானே வரும். அப்ப என்ன செய்வீங்க மாமா? அப்பா, மலர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, எல்லாம் சரி. மாப்பிள்ளை எந்த இடம் இங்க பாருங்க, இதுக்கு மேல பேச வேணாம், பிரச்சனை ஆயிரம், விட்டுருங்க. என்ன கோபி இது? இல்லப்பா, இந்த சூழ்நிலையில என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப இதுல தலையிடாம இருக்கிறதா நல்லது. நாளைக்கு யாரு என்ன விசாரிச்சு அதுல எதுவும் தப்பா இருந்துச்சுன்னா அப்ப இதை பத்தி பேசலாம். சரி விடு, நடக்கிறது நடக்கட்டும். நாம என்ன செய்ய? ஏண்டா கூகுள், ஏற்கனவே அந்த மலரை கல்யாணம் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப அவ தங்கச்சியை கல்யாணம் பண்றேன்னு சொல்ற, இது தேவையா? தேவைதான். என்னடா சொல்ற? எனக்கு 85 லட்சம் ரூபாய் கடன் இருக்குடா. 85 லட்சமா? என்னடா அசால்ட்டா சொல்ற? பிசினஸ் ஒண்ணு கையில இருந்தாலும் ரன்னிங்க அப்படி இப்படின்னு சொல்லி பரட்டி சமாளிக்கலாம். எதுவுமே இல்லாம 85 லட்சம் ரூபாய் எப்படா சமாளிக்க போற? சமாளிக்கணும்டா. அதுக்குத்தான் இந்த கல்யாணம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிசினஸ். டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, இருக்கிறதுலே கல்யாணம் தான்டா பெரிய பிசினஸ். ஆம்பளையா, வெறும் ஆம்பளையா இருந்தா போதும். வசதி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. அவன் வசதிக்கு மீறி ஒரு பொண்ணை காசு பணம் நகை நட்டு சொத்தோட பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதுதான்டா ரியல் பிசினஸ். இதைத்தான்டா இப்ப நான் பண்ண போறேன். எவளை கட்டி நான் எல்லாத்தையும் தோத்தனோ அந்த வீட்டுல இருந்து எல்லாத்தையும் புடுங்க போறேன். நான் ரோஹிணியை கட்டுறது ஊர் என்ன மரியாதையா பாக்குறதுக்கு, அந்த ஜெகநாதன் என்ன மதிக்கிறதுக்கு இல்ல. பிசினஸ், இட்ஸ் a பியூர் பிசினஸ். அந்த ஆளு என் மேல பெரிய மயக்கத்துல இருக்காண்டா. இன்னும் சொல்ல போனா எனக்கு என்ன வேணா செய்வான்டா. டேய், நான் அந்த ரோஹிணியை கட்டி எல்லா சொத்தையும் என் பேர்ல வாங்குவேன்டா. அப்புறம் என்ன, ஒரு பிசினஸ் ஒரு பிசினஸ் 100 பிசினஸ் பண்ணுவேன்டா. என்னடா தப்பு பண்றேன்னு பாக்குறியா? டேய், தாலி கட்டி குடும்பம் நடத்தாம ஓடி போனாலும் விவாகரத்து வாங்கினாலும் மாப்பிள்ளை டைவர்சி தான்டா. என்னென்ன புது மாப்பிள்ளை சொல்லுவாங்க. மார்க்கெட்ல பழைய பொருளுக்கு வேல்யூ கம்மி தான்டா. அதான் நல்லா யோசிச்சேன். இந்த வீட்டுல இருக்கிற பழைய பொருளை வாங்கினா நான் கோடீஸ்வரன்டா. அதான்டா ரோஹிணி. எனக்கு இந்த கல்யாணத்துல பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு வந்தா, உதவின்னு தேவைப்பட்டா உன்னதான் வந்து கேட்பேன். டேய், இதுலயே உனக்கு சிக்கலா? ஆமாண்டா, அந்த மலர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சிக்கல் 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 தான்டா. ஆனா அந்த கல்யாணம் முடியட்டும், அவளுக்கு காலம் முழுக்கல் நான் தான்டா சிக்கல். நான் மட்டும் தான்டா சிக்கல். டேய், இப்போ எனக்கு அந்த ஜெகநாத சொத்து வேணும், அவ்வளவுதான். அதுக்கு அந்த மலர் இடைஞ்சல் பண்ணுவாடா. பண்ணுவா, அவ லேசப்பட்ட ஆள் இல்ல. டேய், என் வாழ்க்கையில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடிச்சேன். ஆளு நண்டு கணக்கா இருந்துகிட்டு எனக்கு எனக்கே அல்வா கொடுத்தா. என்ன துளி கூட நம்பல. எனக்கு இப்ப இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு தொல்லை அந்த மலர் தான். டேய், அப்ப உன்னைத்தான் நான் உதவி கூப்பிடுவேன். எனக்கு செய்வல்ல? டேய், நீ பாதிக்கப்பட்டவ, நீ என்ன வேணா பண்ணு, உனக்கு நான் இருக்கேன்டா. என் அப்பா மூலமா உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன்டா. இது 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 போதுண்டா. என்னன்னு இது? நான் தான் நல்ல இடமா பார்த்து கொண்டாரேன், பொறுமையா இருங்கன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள என்ன அவசரம்னு அங்க போய் அங்க போக போய் தானே ஜோசிரே அவங்க வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சது. அப்ப தங்கச்சி உறவும் போச்சு. போக வச்சிட்டானுங்களே, போக வச்சிட்டானுங்களே. எல்லாம் திட்டம் திட்டம்.
கூடி பேசி சதி பண்றானுங்க. எங்க குடும்பமே அடியோட அழிஞ்சு போகணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியறானுங்க. விடுங்கண்ணே, அவங்க தெரிஞ்சா கதைக்காயிருமா? இல்ல ஜோசியரே, என் வருத்தம் அது மட்டும் இல்ல. இந்த சம்பந்த பைய அவன் ஒரு அரை மென்டல் கோட்டி பைய. அவன மாப்பிள்ளைன்னு சொன்னா எந்த பொண்ணு அவனை ஒத்துப்பா சொல்லுங்க? எவ கட்டிப்பா அவனை? அவனை நான் மாப்பிள்ளைன்னு தேடிட்டு போறானா? ஏன் சொந்த விட்டு போட கூடாது தானே? அத புரிஞ்சுக்காம அந்த சொக்கலிங்க பைத்து கட்டிக்கிட்டு இருக்காவா? அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பாசம் தெரிஞ்ச அளவுக்கு நடிக்க தெரியலனே. ஆமா, அந்த சொக்கலிங்கத்தை எடுத்துங்க, போய் நின்னுக்கிட்டு ஐயா நான் சொக்கலிங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா எவன் மனசு இறங்காது? உங்களுக்கு அப்படி நடிக்க தெரியலனே. பாசத்தை உள்ளே அடைச்சு வச்சிருந்தா போதுமா? கண்ணுல காட்டணும், அழுது புலம்பணும். வேணா ஒண்ணு செய்யறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நாடகக்காரன் இருக்கான், அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுறேன். சும்மா அப்படி சொல்லி தருவான். அட சும்மா இருங்க ஜோசியரே, வெந்த புண்ணுல வேலை பாச்சாதீங்க. முதல்ல நீங்க எப்படி பேசாதீங்க. அத்தனை பேர் இருந்தோம் உங்க மனசு புரியாம ஒரு பிள்ளைய பறி கொடுத்தவர் நினைக்காம உறவே வேணான்னு சொல்லியிருக்காங்க. அந்த புஷ்பா பாண்டி யாரு மருமைய அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம அந்த சொக்கலிங்கத்தோட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கஞ்சி குடிக்க தெரிஞ்சு அலைஞ்சா என்ன பண்றது? விட்டு தொலைங்க, நிம்மதின்னு நினைங்க. நீங்க கவலை விடுங்க, இனி உங்களுக்கு குருபார்வதான், எல்லாமே ஏத்தம் தான். என்ன என்ன சொல்றீங்க ஜோசியரே? பின்ன சொன்னபடி தங்கமான தங்கத்தெல்லாம் மாப்பிள்ளையா பிடிச்சு கொண்டாந்துருக்கேன். சும்மாவா? எப்படி மாப்பிள்ள ஜில் 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 ஜில்னு சும்மா ஜம்முன்னு அஜித் மாதிரி இருக்காருல்ல? தெய்வனே, பரம கூப்பிடு. பரமு, பரமு போட்டோ பாரு. இதுதான் உனக்கு பாக்குற மாப்பிள்ளை. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கணும். மாப்பிள்ள நல்லாதான் இருக்காரு. நல்லா தானா? அது மட்டுமா? சிங்கமுனில பாதிக்கு மேல கொடுத்தேன். சொத்து பத்துன்னு ஊரையே கட்டி மேய்க்கிறாளு. பொண்ணு தர நான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன, பையனுக்கும் பையன் குடும்பத்துக்கும் நான் தான் ஆஸ்தான ஜோசியர். நம்ம சொல்லுதான் இங்க வேத வாக்கு. அதான் பார்த்தேன், சொன்னேன். மயிலண்ணே, நீங்க ஒண்ணுள்ளி தூக்குறத நினைச்சா மனசு ரொம்ப சங்கடமா இருக்குனே. அதான் ஒரே தூக்குறத நினைச்சு இந்த இடத்தை அமைச்சிட்டேன். பையன் வீட்டுல ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்ல, அருமையான இடம். என்ன ஒரு குறை பகவானே, குறைன்னு கூட சொல்லக்கூடாது, கண் திருஷ்டின்னு தான் சொல்லணும். என்ன என்ன ஜோசியரை சொல்றீங்க? பையனுக்கு முதல்ல கல்யாணம் ஆகி 3 மாசத்துல பொண்ணு இறந்து போச்சு. என்ன சொல்றீங்க? பரமவா 2ஆம் தரமாவா கேக்குறாங்க? அண்ணி, 2ஆம் தரமா அவங்க கேட்கல, நாம தான் கொடுக்கறோம்னு சொல்லணும். பையன் ஊருக்கே புத்தி சொல்றவன். கட்டிக்கிட்டு வந்த பொண்ணு சரியில்லை, கொஞ்சம் அப்படி இப்படி பழக்கம், கள்ள தொடர்பு. பையன் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கான். அந்த பொண்ணு என்னடானா தப்பிச்சோட நினைச்சு மாடிக்கிச்சு. வேற என்ன பண்றது? அக்கம் பக்கம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமே நினைச்சு நாண்டுக்குச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, தான் பொண்ணு பண்ண அசிங்கம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக மாப்பிள்ளை பேர்ல கேச போட்டாங்க. அண்ணே, சொத்து பத்தெல்லாம் 7 தலைமுறைக்கு இல்ல, 7 தலைமுறைக்கும் போதும். அண்ணே, மாப்பிள்ளைக்கு வயசு 30 தான், யோசிக்க ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றீங்க? அதுக்கு இல்ல ஜோசியரே, பரமுவை கொடுத்தா 2ஆம் தரமா கொடுத்துட்டுமோன்னு அந்த சொக்கலிங்கம் சொல்ல மாட்டான். அட நீங்க வேற, அடுத்த முன்னாடியே இழுத்துட்டு ஓடுனவே இந்த கோபி. அவனை பார்த்து இந்த ஊர் சிரிக்கல, பெத்தாப்பே சொக்கு சிரிக்கல. இதை பார்த்து இவங்க சிரிப்பாங்களாக்க? எதுவும் வேண்டாம், இந்த சம்மதத்தை போய் ராகினிக்கு பேசுறேன், பாக்குறீங்களா? லபக்கு நம்பிக்கிடுவாங்க. அண்ணே, அந்த ஈபிக்காரியை இழுத்துட்டு ஓடுறதுக்கு எதுக்கு சம்மதிச்சாங்க தெரியுமா? சொத்துன்னே, சொத்து.
அப்பங்காரன் சொத்து இல்லைன்னு சொல்லிட்டா கோர்ட் விட்டுருமா? அதுதானே அவங்க கணக்கு. இப்ப நம்ம வைக்க போற சம்பந்தம் இருக்கே, அதை விட பெருசு. ஆமாங்க, அண்ணன் சொல்றது நிஜம்தான். அண்ணே, நீங்க யோசிக்கிறது வாசவம் தான். வாங்க கிளம்பி போவோம். நேர்ல மாப்பிள்ளைய பார்ப்போம். பிடிச்சிருந்தா மாப்பிள்ளை, இல்லைன்னா வேற யாரோ. இல்ல என்ன ஜோசியர், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்ப அது என்ன தப்பாவா இருந்துட போகுது? இருந்தாலும் நம்ம சம்மதத்தை இப்ப சொல்ல வேண்டாம். நம்ம 2 பேரும் போய் பார்ப்போம். பார்த்துட்டு வந்த பிறகு உறுதியா சொல்லுவோம். அப்ப சந்தோஷம். நம்ம வர்ற விஷயத்த மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லிடுறேன். நீங்க ரெடியா இருங்க. எப்படியோ இந்த குடும்பம் ஓஹோன்னு வரணும், அதான் என் ஆசை. வேற நீ என்ன தேவனே, சரியா வரும்ல? பாருங்க, அண்ணன் பேசிட்டு போறத பார்த்தா பெரிய இடமா தான் இருக்கான். பேசி முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம். உங்க 2 பேருக்கும் சொல்றேன், இது முடிஞ்சதுதான். இதுக்கப்புறம் அது இது 2ஆம் தாரம் அப்படின்னு ஏதாவது சொக்கலிங்கம் காதுல போய் விழுந்து குட்டி கெலட்டாகி இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சே, அத்தனை பேரையும் கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போவேன். இது உறுதி.